புதுச்சேரி கடலூர் சாலையில் மால் அருகே கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்து 237 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கடலூர் செல்லும் சாலையில் தனியார் மால் அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் மோகன் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சந்தேகப்படபடி பைக்கில் நின்றிருந்த நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி ஜெயமுத்து மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த பெருமாள் மகன் தீனா வயது 24, பெரிய கோட்டக்குப்பம் அம்பேத்கர் தெருவை சார்ந்த ரவி மகன் புவியரசன் வயது 19 என்பதும் தெரியவந்தது. அவர்களிடம் இருந்த பைக்கை போலீசார் சோதனை செய்தபோது டேங்க் கவரில் 237 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்ததும் விற்பனை செய்வதற்கு மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து தீனா புவியரசன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள், பைக் மற்றும் 2 மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிந்த போலீசார் கோரிமேட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பூமியன்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் ரவிவர்மன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். பூமியன்பேட்டை பொது கழிப்பிடம் அருகே சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த இருவர் போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது 10 சிறிய பொட்டலங்களில் கஞ்சா வைத்திருந்ததும் தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் பூமியன்பேட்டை உழந்தை ஏரிப்பாதையை சார்ந்த வருணமுத்து மகன் வாசு வயது 20 மற்றும் ஜவஹர் நகரை சார்ந்த சுரேஷ் மகன் சுனில்குமார் வயது 18 என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 88 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு கருப்பு நிற ஐபோன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள சூழ்நிலையில் சென்டாக்கிற்கு விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ் பற்றிய விவரங்களையும் வழிகாட்டுதல்களையும் சென்டாக் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான ரிசல்ட் மே 8ஆம் தேதி வெளியாகிறது. எனவே புதுச்சேரியில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை நடைமுறைகளை உயர்கல்வித்துறையும் சென்டாக்கும் முன்கூட்டியே துவங்கியுள்ளன. விண்ணப்பிக்கும் போது ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கவும், ஆவண சரிபார்ப்பில் காலதாமதத்தை தவிர்க்கவும், சான்றிதழ்களை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருக்க சென்டாக் அறிவுறுத்தி அதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் விரைவில் தொடங்கப்படும். அட்டவணை மற்றும் வழிகாட்டுதல்கள் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்படும். எனவே மாணவர்கள் இப்போதே தங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை புதுப்பித்து வைத்துக் கொள்வது அவசியம் என்றும் சென்டாக் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியல்பட்டியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏப்ரல் 30ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படுகிறது. முத்தியல்பட்டை சோலை நகரை சார்ந்த 9 வயது சிறுமி கடந்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்தார். திடீரென மாயமான அவர் 2 நாட்களுக்கு பின் அருகே உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் சுற்றப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். புதுச்சேரியை உலுக்கிய இந்த கொடூர சம்பவம் குறித்து முத்தியல்பட்டை போலீசார் விசாரணை நடத்தி அதே பகுதியை சார்ந்த கருணாஸ் வயது 19, விவேகானந்தன் வயது 59 ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் சிறுமியை கடத்தி சென்ற கஞ்சா போதையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து சாக்கடையில் வீசியது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் போக்சோ வழக்கில் இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கழிப்பறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விசாரணை முடிவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் 2 பேரிடம் சைபர் மோசடி கும்பல் 13,000 ரூபாய் ஏமாற்றியுள்ளது. லாஸ்பேட்டையை சார்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல பேசியுள்ளார். அதில் வங்கிக் கணக்கின் KYC-யை புதுப்பிக்க ஏடிஎம் கார்டு விவரங்கள் மற்றும் OTP எண்ணை கேட்டுள்ளார். இதை நம்பியவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அதன்பின் அவரது வங்கியிலிருந்து 11,500 ரூபாய் மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. அதேபோல லாஸ்பேட்டையை சார்ந்த பெண் 2,000 என 2 பேர் 13,500 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் பயிரிட்டவரின் அனுமதி இல்லாமல் உயிர் பயிர்களை அழிக்க முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி
காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரிமேடு பகுதியில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரிக்கு பின்புறம் உள்ள சுமார் 3 ஏக்கர் நிலத்தை கோட்டிச்சேரி பகுதியை சார்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் 3 தலைமுறைகளாக பயிர் செய்து வருகிறார். இதனிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இந்த நிலம் குறித்து பாலகிருஷ்ணனுக்கும் நில உரிமையாளருக்கும் காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் நேற்று பாலகிருஷ்ணனின் பராமரிப்பில் இருந்து வரும் நிலத்தில் திடீரென JCB எந்திரங்களை கொண்டு அங்கு அவர் பயிரிட்டுள்ள பருத்தி மற்றும் உளுந்து பயிர்களை அழித்திடு வேலியிட முயன்றதாகவும், அப்போது பாலகிருஷ்ணன் தடுக்க முயன்றபோது அவர்கள் JCB உடன் அங்கிருந்து ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அத்துமீறி நிலத்தை கையகப்படுத்த முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாலகிருஷ்ணன் கோட்டிச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பெண்களுக்கான வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக முன்னேற்றத்தை தடுக்கும் செயல் என்று முன்னாள் மத்திய இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்தார். இது தொடர்பாக பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் அதிகாரமளிப்பு மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பாஜக உறுதியாக உள்ளது. லோக்சபாவில் நடந்த விவாதங்கள் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்கேற்பிற்கும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்துள்ளனர். கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து மட்டத்தில் தலைமை வகித்து வருகின்றனர். அவர்கள் லோக்சபா மற்றும் சட்டசபைகளில் பங்கு பெற தயாராக உள்ளனர். இந்த வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கும் செயலாகும். தொகுதி மறுவரையறை நீண்ட காலமாக தாமதமாகி வருகிறது. தொகுதி மறுவரையறையின் நோக்கம் இடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல, மக்கள் தொகைக்கு ஏற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது. தென்னிந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும் பாதுகாக்கப்படும் என்றார். மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரிகள் ஆண்டு இளன் 2026 என்ற பெயரில் கொண்டாடப்பட்டது. கலித்தீர்த்தல் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT கல்லூரிகள் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா 2026 என்ற பெயரில் கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் மலர்கண் வரவேற்றார். தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், இணைவேந்தர் நிலா பிரியதர்ஷினி, வைஷ்ணவி ராஜராஜன், சூரியகுமார் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சிறப்பு விருந்தினராக நடிகர் காளிதாஸ் ஜெயராம் பங்கேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளர்களாக ஹேதிகா சர்மா, அனிஷ்மா, அனில்குமார், தீபிகா கலந்து கொண்டு மாணவர்களிடம் கலந்துரையாடினர். விழாவில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேசிய அளவிலான போட்டிகளில் பரிசுகள் வென்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் கல்லூரி மாணவர்களின் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கலாச்சார நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் வள்ளி மற்றும் கலாச்சார குழு உறுப்பினர்கள் ஒருங்கிணைத்தனர். விளையாட்டு உடற்கல்வி இயக்குநர் மோகன் தலைமையில் ஒருங்கிணைத்தார். IT துறை தலைவர் சிவக்குமார் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் பாபு செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்றும், புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாட்டை மீண்டும் வலுப்படுத்துவது எங்கள் முதன்மை இலக்காகும். குறிப்பாக இம்மண்ணின் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் உரிமையை சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் உறுதி செய்வதில் எங்கள் நிர்வாகம் முழுமையாக செயல்படும். புதுச்சேரி இளைஞர்களின் திறமைகளை உலகளவில் எடுத்துச் செல்லும் வகையில் தரமான பயிற்சி மையங்கள், போட்டி வாய்ப்புகள் மற்றும் உலக தரம் வாய்ந்த மைதானங்களை உருவாக்கும் முயற்சிகள் உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளன. 58 ஆண்டு கால பாரம்பரியமும் பெருமையும் கொண்ட இந்த சங்கத்தை மேலும் வலுப்படுத்தி BCCI-உடன் இணைந்து புதுச்சேரியில் தரமான கிரிக்கெட் வளர்ச்சியை கொண்டுவர உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலமாக இம்மண்ணின் திறமையான இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் இந்நிமிடம் முதல் தொடங்கப்பட்டுள்ளன. நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் இழந்த உரிமைகளை மீட்டெடுத்து புதுச்சேரி கிரிக்கெட் புதிய வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் எங்களிடம் உள்ளது. இதன் முதல் கட்டமாக புதுச்சேரி பிரீமியர் லீக்
BPL மற்றும் லீக் போட்டிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இந்த போட்டிகள் உள்ளூர் திறமையானவர்களுக்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய மேடையாக அமையும் என்றார். இந்த சந்திப்பில் பொருளாளர் துரைசுவாமி, துணைத் தலைவர் கலியமூர்த்தி, இணை செயலாளர் மைக்கேல் மற்றும் கட்டுப்பாட்டு மேற்பார்வையாளர் அரவிந்த் ஆகியோர் உடனிருந்தனர். BMC மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி ஏம்பலம் மாணவ மாணவிகள் 370க்கும் மேற்பட்ட பரிசுகளை பெற்று சாதனை படைத்தனர். புதுவை பள்ளிக் கல்வித்துறையின் சார்பாக 2025-26 கல்வியாண்டிற்கான வட்டார விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. 3ஆம் வட்டத்திற்கான விளையாட்டுப் போட்டிகள் BMC மறைமலை அடிகள் மேல்நிலைப்பள்ளி ஏம்பலம் ஹாக்கி, கோகோ, கபடி, கைப்பந்து, பாஸ்கெட் பால், பூப்பந்து, யோகா, சதுரங்கம், தடகளம் உட்பட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு 214 முதல் பரிசு உட்பட 372 பரிசுகளை பெற்று தொடர்ந்து 2வது முறையாக இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் இப்பள்ளியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று சாதனை படைத்தனர். மேலும் அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையே நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் புதுவை மாநில பள்ளிகளின் சார்பாக கலந்து கொண்டனர். வட்டார விளையாட்டுப் போட்டி, மாநில அளவிலான போட்டி, தேசிய போட்டி, அகில இந்திய பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டி, வருடாந்திர விளையாட்டுப் போட்டி ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை படைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ஐம்பெரும் விழாவாக பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியை ராஜராஜேஸ்வரி வரவேற்புரை வழங்கினார். உடற்கல்வி விரிவுரையாளர் முனைவர் பழனி ஆண்டிரிக்கை வாசித்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் மகாலட்சுமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சாதனை படைத்த வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் விரிவுரையாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவிகள், அலுவலக ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியாக உடற்கல்வி ஆசிரியை சந்தோஷி நன்றி உரை வழங்கினார். பழஞ்சுவடி ஆவணங்கள் கணினி மயமாக்குதல் தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை வரலாற்று ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் ஆவணப்படுத்த அரசு அதிகாரிகள், தொல்லியல் ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் கொண்ட 2 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பழஞ்சுவடிகளை முறைப்படுத்தும் நோக்கில் நம் மாநில மொழிகளில் உள்ள பிரதான விலை மதிப்பற்ற பழஞ்சுவடிகளை முழுமையாக கணினிமயமாக்குவது இதன் நோக்கமாகும். இந்த திட்டம் தொழில்நுட்ப அடிப்படையிலான முறையில் இந்தியாவின் பழஞ்சுவடி பாரம்பரியத்தை உரிய முறையில் பாதுகாக்கவும், பொதுமக்களும் வருங்கால சந்ததியினரும் பயன்படுத்தவும் வழி செய்யும். இந்த முயற்சியில் பொதுமக்களும் தன்னார்வலர்களும் பங்கேற்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலவச அறிவார்ந்த பாரதம் செயலியை பதிவிறக்கம் செய்து தங்களிடம் ஏதேனும் தொன்மையான பழஞ்சுவடிகள், ஆவணங்கள் பிரெஞ்சு நிர்வாக அமைப்பிற்கு முந்தைய அல்லது பிந்தைய இருப்பின் அவற்றை பதிவேற்றம் செய்து இந்த தேச பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறாக அதில் கூறப்பட்டுள்ளது. காரைக்காலில் உதவி சப் இன்ஸ்பெக்டர் கூடுதல் பணிச்சுமை காரணமாக இறந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் பிராந்தியத்தில் இந்திய ரிசர்வ் பட்டாலியனில் ASI-யாக பணிபுரிந்து வந்த வேல்முருகன் வயது 45 கடந்த 30 நாட்களாக காரைக்கால் கலெக்டர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தார். கடந்த 16ஆம் தேதி மதியம் வேலைக்கு சென்ற இவர் இரவு வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று படுத்துவருக்கு நள்ளிரவில் திடீரென உடல்நலக்குறைவு பாதிக்கப்பட்டது. உடன் அவரை காரைக்காலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பரிசோதனையில் மூளைக்கு செல்லும் நரம்பில் ரத்த அழுத்தம் ஏற்பட்டிருப்பதும் தெரியவந்தது. உடனடியாக அவரை மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர் சிகிச்சைக்கு பலனின்றி நேற்று இறந்தார். இந்நிலையில் வேல்முருகன் இறப்பதற்கு முன்பு பேசிய ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அதில் 2 பேரை மட்டுமே டியூட்டி போடுகிறார்கள். எங்களால் எப்படி டியூட்டி பார்க்க முடியும்? வேலைக்கு வந்து போகும் நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுங்கள். மேலதிகாரிகள் ஒரு சில அடிமைகளை வைத்துள்ளார்கள். அவர்கள் மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும். சிபாரிசு மூலம் வருபவர்கள் வேற லெவல், நம்மெல்லாம் அவர்களுக்கு கொத்தடிமைகள் என்று ஆதங்கத்துடன் பேசியுள்ளார். சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த ஆடியோ காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் இந்திய கடலோர காவல்படையின் 50வது ஆண்டை முன்னிட்டு இந்திய கடலோர காவல்படை சார்பில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்திய கடலோர காவல்படையின் 50வது ஆண்டை முன்னிட்டு
காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்திய கடலோர காவல்படை சார்பில் 3 நிலையாக 21, 10, 5 கிலோமீட்டர் தூரம் என மராத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த மராத்தான் போட்டியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக போட்டியில் கலந்து கொண்டவர்களிடையே இந்திய கடலோர காவல்படையின் பணிகள் மற்றும் சாதனைகளை எடுத்துக் கூறினார்கள். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அளித்த 48 புகார்களில் 26 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காண புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் உள்ளிட்ட அனைத்து பிராந்தியங்களிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி ஸ்ருதி எரகட்டி ஆகியோர் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் எஸ்பி ராகு, காரைக்கால் போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, எஸ்பிக்கள் சுபம், சுந்தர்கோஷ், பழனிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து பிரிவில் எஸ்பிக்கள் ரச்சனா சிங், பக்தவக்ஷலம் ஆகியோர் போக்குவரத்து புகார்களுக்கு தீர்வு கண்டனர். வடக்கு பிரிவில் எஸ்பி வம்சத் ரெட்டி, மேற்கு பிரிவில் எஸ்பி சுப்பிரமணியன், IPS பயிற்சி அதிகாரி கதிரவன், தெற்கு பிரிவில் எஸ்பி ஜிந்தா கோந்தனராமன் ஆகியோர் அந்தந்த பகுதிகளில் முகாமிட்டனர். மாகேயில் எஸ்பி வினோஜ்குமார் கட்ஜி மற்றும் ஏனாமில் எஸ்பி வரதராஜன் ஆகியோர் தலைமையில் முகாம் நடைபெற்றது. முகாமில் மொத்தம் 35 பெண்கள் உட்பட 207 பேர் பங்கேற்று மனுக்களை அளித்தனர். இதில் மூத்த அதிகாரிகளிடம் நேரடியாக அளிக்கப்பட்ட 48 புகார்களில் 26 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. மற்ற புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அந்தந்த நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாடியது பாஜக தலைமை அலுவலகத்தில் பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்டது. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் மோடி நேற்று நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். பிரதமரின் இந்த நேரலை உரை புதுச்சேரி மாநில தலைமை அலுவலகத்தில் ஒலிபரப்பப்பட்டது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில பொதுக்குழு செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர்கள் ரத்னவேல், பாஸ்கர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, மாநில பொருளாளர் ராஜகணபதி மற்றும் மகளிர் அணியை சார்ந்த திரளானோர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் 45 அடி சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து பாதித்தது. புதுச்சேரி நகரின் முக்கிய போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாக 45 அடி சாலை உள்ளது. இந்நிலையில் சாலையின் நடுவே திடீரென 5 அடி ஆழத்திற்கு சாலை உள்வாங்கி பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதைக் கண்டு வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். பள்ளம் ஏற்பட்ட இடத்தில் விபத்துக்கள் நடக்காமல் இருக்க அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அந்த பள்ளத்தில் மரக்கிளைகளை நட்டு தற்காலிகமாக தடுப்புகளை ஏற்படுத்தினர். இதனால் 45 அடி சாலையில் பரபரப்பு நிலவியது. அதே சாலையில் கடந்த சில மாதங்களில் இதுபோன்ற பள்ளம் ஏற்படுவது இது 4வது முறையாகும். பாதாள சாக்கடை குழாய்கள் ஏற்படும் கசிவு அல்லது மண்ணின் உறுதித்தன்மை குறையவே இதற்கு பிரதான காரணம் என்றும் கூறப்படுகிறது. தொகுதி மறுசீரமைப்பினை அவசியமான இடங்களில் மட்டுமே கொண்டுவர வேண்டும் என்று புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட மத்திய அரசு கொண்டு வந்த 3 அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் பார்லிமென்ட் லோக்சபாவில் தோல்வியடைந்தது வருத்தத்துக்குரியது. தொகுதி மறுசீரமைப்பில் 50% உயர்வு மற்றும் மொத்த தொகுதிகளை 815ஆக உயர்த்தும் முடிவு சமமான பகிர்வை வழங்காது. இந்த எண்ணிக்கைகள் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது என்பது தெளிவாக இல்லை. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையை தொடர்ந்து பயன்படுத்தினாலோ அல்லது அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு மொத்த எண்ணிக்கையை சமச்சீராக உயர்த்தி மாநிலங்களுக்கு நியாயமான பகிர்வை வழங்க முடியும். எதிர்கால மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவ இழப்பை சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதும் கவலைக்குரியது. இது வட மாநிலங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். 215 உறுப்பினர்களை கொண்ட பார்லிமென்ட் செயல்திறனை பாதிக்கும் அபாயம் உள்ளது. எனவே தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்க தற்போதுள்ள 543 தொகுதிகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டு அவசியமான இடங்களை மட்டுமே சீரமைப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோடப்பாக்கத்தில் உள்ள சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் உளவாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் மீண்டும் ஒருமுறை தனது கல்வி தரத்தை
பள்ளியானது நிரூபித்துள்ளது. இவ்வாண்டு வெளியான தேர்வு முடிவுகளில் இப்பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று கிளாசிக் சாதனையை படைத்துள்ளனர். இதில் 12 மாணவர்கள் 90%க்கும் அதிகமான மதிப்பெண்ணும், 20 மாணவர்கள் டிஸ்டிங்ஷன் என்னும் சிறப்பு தேர்ச்சி பெற்று கல்வித்துறையில் முத்திரை பதித்தனர். மேலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் 80%க்கும் அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கு பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா சால்வை அணிவித்தும் இனிப்புகளை வழங்கியும் பாராட்டினார். மேலும் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களை பள்ளியின் முதல்வர் பாராட்டினார். தமிழக படைப்பாளர் கட்சி பண்ருட்டி வேட்பாளர் இருசக்கர வாகனத்தில் தன்னிச்சையாக பிரசாரம் செய்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக படைப்பாளர் கட்சியின் வேட்பாளர் பிரகாஷ் நெல்லிக்குப்பம் சுற்றியுள்ள பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தன்னிச்சையாக பிரசாரம் செய்தார். கடந்த 3 முறை சட்டமன்ற தேர்தலுக்காக போட்டியிட்டு இருக்கிறேன் என்றும், மக்களுக்கும் தான் நேரடியாக எளியவனாக தொண்டு செய்வேன் என்றும், முதல் முறை பெரிய வண்டியை வைத்து பிரசாரம் செய்தேன். 2வது முறையும் அதேபோல இருந்தது. இருசக்கர வாகனத்தில் பிரசாரம் செய்வது எளிய மக்களின் பிரச்சினைகளை நெருங்கி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதால் நான் இருசக்கர வாகனத்தில் பிரசாரம் செய்கிறேன் என்றும் அவர் கூறினார். மருத்துவம், ரேஷன் பொருட்கள், இரத்த தானம் போன்றவற்றை வாட்ஸ்அப் குழு மூலமாக மக்களுக்கு வீட்டிற்கு செல்லும்படி ஏற்பாடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். பின்பு தமிழக படைப்பாளர் கட்சியின் பண்ருட்டி வேட்பாளராக தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் நிறுவப்பட்ட ஸ்மார்ட் சிக்னல் கம்பங்கள் ஓராண்டை கடந்தும் பயன்பாட்டிற்கு வராமல் வெறும் காட்சி பொருளாகவே முடங்கி கிடப்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மற்றும் வருவாய்த்துறை இணைந்து சுமார் ரூபாய் 99 கோடி மதிப்பில் ECRல் ஒருங்கிணைந்த கட்டுப்பாடு மற்றும் கட்டளை மையத்தை அமைத்துள்ளன. இந்த மையத்தின் மூலமாக நகரின் 180 முக்கிய இடங்களில் 480 அதிநவீன CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஒட்டுமொத்த நகரமும் கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. சட்டசபை தேர்தலின் போது இந்த கண்காணிப்பு பணி பெரும் உதவியாக இருந்தது. கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக 28 முக்கிய சந்திப்புகளில் அடாப்டிவ் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் என்னும் நவீன சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஹெல்மெட் அணியாதது, சீட் பெல்ட் அணியாதது, அதிவேகம் மற்றும் சிக்னல் எல்லைக்கோட்டை தாண்டுதல் போன்ற விதிமீறல்கள் கண்டறிந்து தானாகவே அபராதம் விதிக்கும் வசதி கொண்டது. புதிய சிக்னல் கம்பங்கள் நடப்பட்டு ஓராண்டாகியும் பழைய சிக்னல்களே இன்னும் பயன்பாட்டில் உள்ளன. பழைய சிக்னல்களை அகற்றிவிட்டு புதிய தொழில்நுட்பத்திற்கு மாறும்படி கட்டுப்பாட்டு மையம் அறிவுறுத்தியும் இன்னும் முழுமையான செயல்பாட்டிற்கு வரவில்லை. இந்த ஸ்மார்ட் சிக்னல் திட்டத்தை உடனடியாக முழுமையான பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சுவாமிகள் ஆலயத்தில் 108 சங்க அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் 234ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவை முன்னிட்டு கோபூஜை மற்றும் கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக மகானுக்கு 108 சங்காபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது பொற்கரங்களால் சுவாமிக்கு சங்காபிஷேகம் செய்து சிறப்பித்தனர். மேலும் புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் சிவனடியார் திருக்கூட்டம் சார்பாக திருவாசக செம்மிழ் சிவத்திரு சிவசங்கரன் ஐயா தாமையில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து மாலை சுந்தர நாட்டிய கேந்திர சுந்தரமூர்த்தி அவர்களின் பரதநாட்டியம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகான் அவர்களை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம், ஆலய தலைமை அர்ச்சகர் முத்து மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விலைனூரில் பிரசித்தி பெற்ற தூய லூர்தன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்ப்பவனிகள் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். விலைனூரில் பிரசித்தி பெற்ற லூர்தன்னை ஆலயம் உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்த உலகிலேயே லூர்து மாதாவிற்கென்று கட்டப்பட்ட 2வது ஆலயம் வெளினூர் ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த பின்னர் வரும் சனிக்கிழமையன்று ஆண்டு விழா தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 149ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள்,
சிறிய தேர்பவனி நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்றிரவு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதனையொட்டி காலை ஆண்டு பெருவிழாவும் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ்ட் கலிஸ் தலைமையில் கூட்டு திருப்பலியும் மாலை பெருவிழா திருப்பலியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு லூர்த மாதாவிற்கு வைர கிரீடம் அணிவித்து மின்விளக்கு அலங்காரத்தில் ஆடம்பர தேர் பவனி நடைபெற்றது. மாதா ஆலயத்திலிருந்து புறப்பட்ட பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி முக்தியாஜல ஈஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு யாகம் மற்றும் 108 சங்க அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கள் கிராமத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த 1000 ஆண்டுகள் பழமையான சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முக்தியாஜல ஈஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகருக்கு சித்திரை மாத பிறப்பின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. முன்னதாக இன்று காலை செல்வ விநாயகருக்கு பால், தேன், தயிர், வெண்ணெய், பன்னீர் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசம் மற்றும் 108 சங்கிலுள்ள புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய ஜலாஸ்வரர் மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து வர்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்த குடில் அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். புதுச்சேரியில் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க போக்குவரத்து போலீசார் நடத்திய சோதனையில் ஒரே வாரத்தில் ரூபாய் 20 லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் சமீப காலமாக நிகழ்ந்த சாலை விபத்துக்களை ஆய்வு செய்து இதில் பெரும்பாலான விபத்துகளுக்கு கவன சிதறலான ஓட்டுதல் முக்கிய காரணமாக இருப்பதும் தெரிய வந்தது. குறிப்பாக மொபைல் போன் பேசியபடி வாகனம் ஓட்டுவது மற்ற சாலை பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாக கண்டறியப்பட்டது. இதனை தடுக்கும் பொருட்டு மாநிலத்தில் சிறப்பு அமலாக்க இயக்கம் துவங்கப்பட்டு முக்கிய சந்திப்புகள் மற்றும் அதிக விபத்து ஏற்படும் பகுதிகளில் வாகன சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றன. விதிமுறைகளை மீறும் நபர்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 184 கீழ் வழக்கு பதிந்து தலா 1000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. அதன்படி கடந்த 13ஆம் தேதி முதல் நேற்று 19ஆம் தேதி வரை ஒரே வாரத்தில் மாநிலம் முழுவதும் சிறப்பு வாகன சோதனை நடத்தப்பட்டது. இதில் 2014 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 20,14,000 வசூலிக்கப்பட்டது. இந்த சோதனைகள் வரும் காலங்களில் தீவிரப்படுத்தப்படும். அவசர அழைப்புகள் ஏதேனும் வந்தால் வாகனத்தை பாதுகாப்பான இடத்தில் ஓரமாக நிறுத்திவிட்டு பேச வேண்டும். விதி மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.